நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திர விஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 945வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னுடைய சிஷ்யாஸ் ஒரு 3 பேருடைய கிரகத்துலேருந்து அவன் அமிச்சிருந்தா. ஒரு வெங்கட் ராஜகோபால்னு கனடாவில் இருக்கான். அவன் அவனுடைய விக்கிரகம் கிட்டத்தட்ட ஒரு 10 இன்ச்சு உயரம்தான். ராஜராஜேஸ்வரி அம்பாள் அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணுவான். ஒவ்வொரு தடவையும் அலங்காரம் பண்ணுறான். அவன் அலங்காரம் யாருமே பண்ண முடியாது. he used to spend a lot for that. அந்த இதெல்லாம் மெட்டீரியல்லாம் அக்வயர் பண்ணி தென் கேஸ்டோட அரேஞ்ச். என்னென்னு வச்சுப்போ, நம்ம மெட்ராஸில் நம்ம கிடைக்கலையே, அவன் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வரவழைக்கிறான். டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்டு எங்கெங்கே தான் கிடைக்குது மாமா அப்படின்னுவான். ரொம்ப வெங்கட்ராஜகோபாலுடைய படங்கள் பார்க்க போகிறோம். அடுத்ததாக எம் சரவணன், இஸ் எ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்குறார். மதுரையில் இருக்கிறவர். சின்ன வயசு தான், 35 வயசு அவருக்கு. காட் மேரிட் ரீசெண்ட்லி. அப்புறம் 2 ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு. அவன் கும்பகோணத்துக்கு வரும்போது இதில் சாமி மலையில் இங்கே பார்த்துட்டு ஒரு 2 அடி உயர் மீனாட்சி சிலையை வாங்கி போயிட்டான். மதுரைக்காரன் சின்ன அம்மா கையை பிடிச்சிட்டு கோவிலுக்கு போகிற பையன் மீனாட்சி மேலே அதீத பக்தியாகி அம்மாவோட அப்பாவோடலாம் கோவிலுக்கு போய், தாத்தாவோட கோவிலுக்கு போய், இந்த மீனாட்சி மேலே அதீத அன்பு, அப்படியே பக்தி. சின்ன வயசுலேருந்து ஹஸ் பீன் brought up like that. ஸோ அவன் இப்போ அந்த விக்கிரக அவனுடைய சின்ஸ் இஸ் அ பில்டர், இந்த டிசைனர் பண்ணுறான். அவன் பூஜா ரூம் அவ்வளோ அழகாக இருக்கும். அவனோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த நிற்கிற மீனாட்சி விக்கிரகத்துக்கு 2 கை தானே மீனாட்சி அம்மனுக்கு. வலை கையில் புஷ்பத்தை வச்சுட்டு இருப்போம், இடக்கையை தொகை விட்டுருப்போம், கிளி இருக்கும். அந்த மீனாட்சி விக்கிரகத்தை உகாந்தா மாதிரி இப்படிலாம் கூட வச்சு அலங்காரம் பண்ணுறான். ஹி ஹிம்செல்ஃப் டஸ். இந்த சாரியெல்லாம் ஃப்ளீட்ஸ் எல்லாம் வச்ச கட்டதெல்லாம் பண்ணுவான். சம்டைம்ஸ் யூஸ் டு கால் சிவாச்சாரியார் ஆஃப் மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் அவ வச்சு பண்ணுறான். நவராத்திரியில் ரொம்ப அழகாக கொண்டாடுறான். இது 2. இப்போ எங்காவது பேக் சைடில் இங்கே குளத்தூரில் கிருத்திகான்னு ஒரு பெண்மணி, கிருத்திகா விஸ்வநாதன், அவளுக்கு 2 பெண் குழந்தைகள். வேலைக்கு போகிறவங்க. அப்போ சிறுவாச்சூர் மதுரகாளி மேலம்ப அதிக பக்தி அவளுக்கு. ஒரு பெரிய ஷீ இஸ் வெரி குட் சிங்கர். அவளோட கேட்டிருக்கேன் நான். லலிதாசனம் மரப்படம் தெரியும் அவளுக்கு. கரெக்டர் பஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஷோ அந்த புக்கெல்லாம் பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கா. அவாத்தில் சிறுவாச்சூர்லேருந்து ப்ரீஸ் எல்லாம் தே அரேஞ்சு ராஜராஜேஸ்வரியோடைய ரூபத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்கா. தத்ரூப் கிட்டத்தட்ட உயரமே 5 அடி உயரம் இருக்குது. அது குலூரில் வச்சுருக்காத. த டுடே இஸ் ஃபர்ஸ்ட் டே ஐ விசிட்டட் த ஹவுஸ். ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டதுனால போகிறேன் இன்றைக்கி நான். ரொம்ப அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கா. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அதெல்லாம் நிறைய பேர் அழுத்துக்கிறா. இதெல்லாம் ஒன்றுமே முடியவே சாமி, எனக்கு பேருக்கு அபிஷேகம் பண்ண முடியல அப்படிலான்ற. இவாள்லாம் கிருத்திகான்ற வேலைக்கு போகிறா, ஆத்துக்கார வேலைக்கு போகிறா, பசங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. அந்த ஆற்றுல இது நடக்கிறது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உன்னை மதுரையில் இருக்க இஸ் எ பிஸ்னஸ் மேன். அவர் இஸ் டூயிங் எ லாட். அதே மாதிரி கனடா இந்த வெங்கட் ராஜகோபால்ன்றவர் இஸ் அப்ராடு. பட் இஸ் ஏபிள் டு கலெக்ட் ஆல் த மெட்டீரியல்ஸ் பியூட்டிஃபுல்லாக. ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணுறார். ஸோ இந்த 3 விதமாக அலங்காரம் காமிக்க போகிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, எப்படிலாம் மனுஷாக இருக்கா. நம்ம கால தேச வர்த்தமானவருக்கு ஒன்று, கடல் கடந்து எங்கேயோ வசிக்கிறோம். இருப்பினும் அந்த பக்தின்றது எப்படி எல்லாம் போடுறது மனுஷா மனசில் பார்க்கறதுக்காக இந்த வீடியோ நான் போட்டேன். ஸோ ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷோ இட் டு யூ ஒன் பை ஒன். இப்போ நான் முதல்ல காமிக்க போகிறது இந்த வெங்கட் ராஜகோபாலுடைய இது அவருடைய அலங்காரம். இது நம்ம ராஜராஜேஸ்வரியோட விக்கிரகம் உட்காந்த மாதிரி இருக்கும். அது எவ்வளோ அழகாக சரஸ்வதி ரூபமாக அலங்காரம் பண்ணிக்கா பாருங்க. கோவிலில் கூட இப்படி பண்ண மாட்டேன். இன்க்ளூடிங் எங்கள் திருமால் முருகன் ஆலயத்தோடு அழகாக நான் பார்த்தது இல்லைப்பா. வீணை அந்த கொண்டை முத்து கொண்டை எல்லாம் வாங்கி வச்சிட்ருக்கான். He is working in the senior position of the company.
சரி, அடுத்தது அதே அம்பாளை உட்கார்ந்துருக்கிற அம்பாளை நிற்கிற ரூபமாக மாற்றிருக்கான் மீனாட்சி இடம் பாருங்க. இவனு அது அந்த இதெல்லாம் பார்த்து அப்சர்வ் பண்ணால் தெரியும் என்ன இவ்வளோ அழகாக பாருங்கள். அந்த மூக்குத்தி புல்லாக்கு, இந்த காதணிகள், இந்த மாலைகள் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கான். அந்த பட்டு மாலை, முத்து மாலைகள், காலில் போடுறது கொலுசு, சதங்க கதங்க எல்லாமே இருக்குது அதில். இது வெங்கடராஜ உபகரணா பார்த்தாச்சு. இப்போ அது அடுத்ததாக வந்து எம் சரவணன் நிற்கிற மீனாட்சி விக்கிரத்துக்கு மாதங்கி ரூப அலங்காரம், ராஜமாதங்கி அலங்காரம் பண்ணியிருக்கா பாருங்க. இது நிற்கிற மீனாட்சி உட்கார்ந்தா மாதிரி பண்ணி கையில் வீணையோட அம்பாளை உட்காந்துட்டுருக்கா. ராஜமாதங்கி அலங்காரம். கோவிலில் பண்ணுறதுன்னு வேற. இவாளாம் ஆற்றுல பூஜை பண்ணுறவா. இந்த சென்ஸு தே ஆர் தி பிஸ்னஸ் பீப்புள். இவா எவ்வளோ அழகாக பண்ணிக்க. இதுதான் ஒரிஜினல். இந்த மீனாட்சி விக்கிரகம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா, அந்த மீனாட்சியை துர்க்கையாட்டம் அடி பண்ணியிருக்கா. கையில் வாள் கொடுத்து சூலத்தை வச்சுட்டுருக்கா மாதிரி துர்காம்சமாக பண்ணியிருக்கா. அதில் அதே மீனாட்சி தான். அது இன்னொரு அலங்காரம் வச்சுருக்கான். இது வந்து தாயார் அலங்காரம் போட்டிருக்கான். என்னை பார்த்து ஆண்டாள் வந்து சில நேரத்தில் ஆண்டாளுக்கு இப்படி அலங்காரம் பண்ணுவாள். அதாவது காலை மடித்து வச்சுட்டா மாதிரி, குத்து காலை வச்சுட்டா மாதிரி, அந்த கால் மேலே ஒரு கையை ரெஸ்ட் பண்ணி. இது மகாலட்சுமி போட்டிருக்கான். மகாலட்சுமி எனக்கு முடியாது. ஆண்டாளுக்கு இப்படி இது மாதிரி அலங்காரம் பண்ணுவாள். இது வந்து மீனாட்சி விக்கிரகம், நிற்கிற விக்கிரகம். இதில் பாருங்கள், இந்த குத்துக்கால் இது இருக்க இந்த கையில் தாமரை மலர் வச்சுட்டுருக்கா. இதெல்லாம் எம் சரவணன் மதுரையில் நான் வச்சுருக்கேன். இப்போ நான் இங்கே சொன்ன இல்லையா, கிருத்திகான்னு ஒரு பெண்மணி, அவள் ஷீ இஸ் கோயிங் டு ஆஃபீஸு. அவள் வந்து அவ்வளோ அழகாக நல்லா பாடகி, குரல் வளம் அவ்வளோ பியூட்டிஃபுல் வாய்ஸு. அவள் வந்து அம்பாள் மேலே அதீத பக்தி உண்டு அவளுக்கு. இந்த மாதிரி சிறுவாச்சூர்லேயே வந்து அவள் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கா. கிட்டத்தட்ட 5 அடி உயரத்துக்கு. இது நவராத்திரி கோயில் பக்கத்துலேயே வச்சுருக்கா. சிரிச்சுன்னு இருக்கு அம்பாள். இன்றைக்கி எல்லா குழந்தைகள், நிறைய குழந்தைகளுக்கு நலங்கிட்டு எல்லாம் பண்ணி வெத்தலை பால் கொடுத்து எல்லாம் பண்ணால் இன்றைக்கி தான் போன முதல்ல வாத்துக்கு டோட்டலி மிஸ்பிரைஸ்ட். அங்கே போன உடனே டோட்டலி ஐ வாஸ் இன் டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. ஜெய் குழந்தைகள் கும்பல் எல்லாம் பாலையாக இருக்குங்க. அவள் ஹால் முழுக்க அப்படியே ஃபுல்லாக இப்போ அந்த சில்ட்ரன் தான் இருக்குது, பெண் குழந்தைகள். ஒன்று அது பேசுறதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கு. ஓகே அங்கிள் தேங்க்யூ அப்படின்னா சின்ன குழந்தை ஒரு 3 வயசு 4 வயசுக்குள்ளே இருக்கும். ஒன்று அழகழகாக பேசுகிறது, பட்டுப்பாடு கட்டின்னு வந்திருக்கு. எல்லாமே ஒரு அழகான அனுபவம் அது. ஸோ இப்போ எதுக்கு நான் சொல்கிறேன்னா, சில பேர் என்ன செய்கிறான்னா நேரமே கிடையாதுன்ற. இது வந்து தட் இஸ் கைண்ட் ஆஃப் எஸ்கேப்பிசம்னு சொல்லுவேன் நான். இந்த நவராத்திரியில் பூஜை பண்ணுறது ஒரு பெரிய கொடுப்பணும். அது மனசு இருக்கணும், பணம் இருக்கணும், நேரம் இருக்கணும், அலோகேட் பண்ணணும். நம்ம மிச்சத்துக்கெல்லாம் செலவழிக்கலாம், இதுக்குன்னு செலவழிக்க மாட்டேன். இப்படியே அந்த ஃபோட்டோ எடுக்க முடியல என்னால். கிட்டத்தட்ட 2 அடி உயரத்துக்கு மேலே இருக்குது. பெரியபாளையத்து பவானி அம்மன் இது வரைக்கும் இருக்குது, செஸ் வரைக்கும் பட்டிருக்கா. அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது. அப்படியே
சங்கு சக்கரத்தை வச்சுட்டு கையில் வாள் கபாலத்தை வச்சுட்டு அம்பாள் கிளி கொஞ்சது மூஞ்சி. 5000 ரூபாய் மண்பொம்மையில் நான் அப்போ தான் முட்டாத்தனமாக நினச்சிருப்பேன். விளக்கு கடையில் வைக்கிறது ராஜலட்சுமி சிவசங்கரது காஸ்ட்லின்னு நினச்சிப்பேன். மண்பொம்மையே 5000 10,000ன்னா பித்தளையில் காலங்காலமாக இருக்கிறதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து எல்லாமே விலை ஜாஸ்தி ஆகிடுது. ஸோ மண்பொம்மையே தௌசண்ட்ஸில் சார்ஜ் பண்ணும்போது டெஃபரெண்டாக பித்தளையில் இருக்கிறது காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ அந்த முடிவுக்கு வந்து நீங்கள் நான் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கா. ஸோ இதெல்லாம் இதுக்கு காமிக்கிறேன்னா, டோன்ட் ட்ரை டு எஸ்கேப். இந்த பூஜை காரியங்கள்லாம் பண்ணும்போது கிரகத்தில் எஸ்பெஷலி பெண் குழந்தைகள் இருந்தால் அந்த ஆற்றுல கட்டாயம் வந்து பூஜைகள்லாம் பூஜை புரஸ்காரம் பண்ணாதான் அங்கே லக்ஷ்மி தாண்டவம் ஆடும். செல்வம் சேரும்னு சொல்லியிருக்கு. குழந்தை எல்லாருக்கும் வெத்தலைப்பாக்கு கொடுக்கணும். ஆற்றுல இந்த பேர் நவராத்திரி பீரியடில் சௌபாகிய திரவியமே சொல்லக்கூடிய மஞ்சக்கிழங்கு, வெத்தலைகள், பாக்கு, ஜாக்கெட் பிட்டு இதெல்லாம் இருக்கணும். பூர்ண தாம்பூலம்னா தேங்காய் சேர்த்துக்கணும். பிளாஸ்டிக் டப்பாலெல்லாம் கொடுக்காது. இது பிளாஸ்டிக் டப்பா இந்த சாஸ்திரத்துக்கு சொல்லப்படல. இப்போ நிறைய பிளாஸ்டிக் டப்பாவுக்கு 100 ரூபா 50 ரூபா செலவழிக்கலாம். தேவையே இல்லை. இதெல்லாம் சாதாரண ஒரு கவரில் போட்டு இருந்தால் போதும். அதாவது வெத்தலைப்பாக்கு, பழம், வாழைப்பழம் 1 2 வைக்கலாம். மினிமம் 2 மஞ்சள் கிழங்கு வைக்கணும். அதில் ஸோ குங்கும பரணி அதில் போடலாம். கண்ணாடி சீப்பு வைப்பா, அது வைக்கலாம். ஒரு தேங்காவை கொடுத்துட்டா ஜாக்கெட் பிட்டு இல்லைன்னா கூட பரவாயில்ல. முழு தேங்காய் விலையே 40 ரூபா 50 ரூபா ஆகிடுது. ஸோ அது கொடுத்துட்டாலும் பூர்ண தாம்பூலம் பேர். தேங்காய் இல்லாமல் இருக்கிறது தாம்பூலம் வந்து சாதா தாம்பூலம் தான். பூர்ணம் வரதா அந்த கட்டாயம் தேங்காய் டு பி ஆடட். எஸ்பெஷலி இந்த டூரிங் நவராத்திரி பீரியட் லேடிஸ்க்கெல்லாம் கொடுக்குறவா வந்து இது மாதிரி தான் பண்ணணும். அடுத்து சிமங்கலி சுபாசினி சொல்லும்போது கணவனுடன் வாழக்கூடிய பெண்ணை தான் வந்து நம்ம வந்து உட்காத்தி வைக்கணும். அதில் கணவனை பிரித்து தனியாக இருக்கான்னா அவள் வந்து பூஜையில் உட்கார முடியாது. அதையும் சொல்லிடுறேன் நான். ஸோ அவளை கூப்பிட முடியாது. யூ கேன் கிவ் வெத்தலைப்பாக்கு கொடுக்கலாம். அதெல்லாம் வேறு. ஒருத்தரை வச்சு வரிச்சு உட்காத்தி வச்சாங்கன்னா ஷீ ஷுட் லீவ் வித் ஹஸ்பண்ட். அவளுக்கு தான் ப்ரையாரிட்டி தரேன்னு சொல்லியிருக்கு. இந்த சுமங்கலியில் சுவாசினின்ற 75 வயசு இருக்கணும். நல்ல ரைப்பண்டு லேடியாக இருக்கணும். அவள் வாழ்க்கையில் நிறைய அடிபட்டு எல்லாமே அந்த முகத்திலே தனியாக தெளிவு தெரியும் அவளுக்கு. ஸோ அவளை தான் உட்காத்தி வைக்கணும். அதில் அது பிராமணாவில் இருக்கணும் அவசியமே கிடையாது. எங்கேயுமே சாஸ்திரத்தில் பிராமணாவில் உட்காத்தி வைக்க எங்கேயுமே சொல்லலாம். நிறைய நூல்களை படிச்சிருக்கேன். அந்த ரைப்பண்டு ஃபார்ம் என்ன பிராமணாவுக்கு கூப்பிட்டுட்டா கொஞ்சம் வசதியாக இருக்கும். நம்ம பார்க்குறோம். ஜென்ரலாக நவராத்திரி புண்ணிய காலத்தில் யாருக்கு வேணால் கொடுக்கலாம். சார் நமக்கு ஒருத்தர் கொடுக்கணும் ஆசைப்படுறது தாராளம் கூப்பிட்டு கொடுக்கலாம். நவராத்திரியில் ஆற்றுல வந்து சுமங்கலி பூஜை, இந்த சுவாசினி பூஜை இது பண்ணுறோம், அதை சுமங்கலி பிரார்த்தனை பண்ணுறோம்னா அது வந்து கிட்டத்தட்ட திவசத்துக்கு ஈக்குவலண்ட் ஆகிடுது. அது கூப்பிட வேண்டாம் இந்திர மனுஷாவை. பட் இதில் வந்து பூஜை நவராத்திரி பூஜைன்னு சொல்லும்போது ஆல் ஆர் ஈக்குவலண்ட். சரி, இப்போ நான் எங்கள் காலத்தில் கூட இந்த குழந்தை பாலையா குழந்தை வந்து ஒரு வன்னியர் பொண்ணு தான் வந்து உட்காந்துக்கும். அவ்வளோ அழகாக பேசும். அது 4 வயசு குழந்தை, 4-4.5 வயசு குழந்தை தான் அது. இதெல்லாம் இதுக்கு சொல்ல வரேன்னா, வாழ்க்கையிலலாம் வெத்தலைப்பாக்கு கொடுக்கும்போது அவள் மூஞ்சியில் இந்த ஒரு இதுக்கு ஹாப்பினஸ் இருக்குது பாருங்க. டுடே ஐ சீன் வித் மை ஓன் ஐஸ். அவ்வளோ அந்த வீடே ஒரு மகிழ்ச்சிகரமாக இருந்தது. எல்லோரும் அவள் இவெல்லாம் பெரியவா 4 வயசு 3 வயசு 5 வயசு குழந்தைகள்லாம் அக்ஷதை போட்டுது அவளுக்கு. அந்த கிருத்திகா, ஆத்துக்கார் விஸ்வநாதன், அவள் 2 பொண்கள், ஒத்தி பேர் மகான் பேர் மகாலட்சுமி போல இருக்கு, ஒத்தி பேர் சுஷ்மா 2. அவள்லாம் நமஸ்காரம் பண்ணும்போது இந்த குழந்தைகள் ஆசீர்வாதம் பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்குறதுக்கே மனசுக்கு நிறைவாக இருந்தது. அதனால் இதெல்லாம் வசதி வாய்ப்புகள் போய் யூஸ் பண்ணும்போது அதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப அழகாக பண்ணாவா. நிறைய மனசு இருந்தது செய்யறதுக்கு. மனசு வேணும் முதல்ல நமக்கு. இதெல்லாம் செய்யும்போது ஆற்றுல நல்ல காரியங்கள்லாம் ஈஸியாக நடக்கும். இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவே செய்கிறேன். இதை நான் சொன்னவாயிலும் வெங்கட்ராஜகோபால் வந்து இதுன்னு கனடா. இந்த இவன் வந்து எம் சரண் வந்து இஸ் மதுரை, இஸ் நாட் அ பிராமின். பட் ரொம்ப பக்தி உள்ள பையன். இவன் வந்து பிராமின் லேடிதான் கிருத்திகா. இதில் பிராமணா அப்ராமணான்னு கிடையாது. அந்த அந்த இதுதான் முக்கியம். பக்தி தான் மெயினாக கணக்கெடுத்துக்கணும். அதில்
எஸ்பெஷலி டியூரிங் நவராத்திரி. ஸோ யார் வந்தாலும் வெத்தலை பாக்கு ரெடியாச்சுங்க. சௌபாக்கிய திரவியங்கள் ஆற்றுல இருக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 20 ஜாக்கெட்டு பீட்டாக வாங்கி வச்சுக்கோங்க. 1 மீட்டராக வாங்கிக்கோங்க. 80 சென்டிமீட்டர்லாம் வாங்கினா யாருக்கும் பத்தாது. ஸோ 1 மீட்டர் ஜாக்கெட் பிட்டு அதில் பிளாக் ஷுட் பி அவாய்டட், ஒயிட் ஷுட் பி அவாய்டட். மிச்ச கலர்லாம் வச்சிடும், டிஃப்ரெண்ட் கலர்ஸு. அதெல்லாம் வச்சுட்டேன். இந்த பிளாஸ்டிக் ட்ரை டு அவாய்ட், அதான் சொல்ல முடியுதுனால இதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.